ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரீசன்ட் ஃபேவரட் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம். கேட்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் இது வந்து ரொம்ப யம்மியான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. நீங்கள் ஆஃபீஸ் போகணும், லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணணும், இல்லை குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில், அப்படி இல்லாட்டி எப்பயும் போல் இன்ஸ்டாகிராமில் என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி இந்த ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த பருப்போட பிராண்ட் பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ரீசெண்டாக என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க வந்து யூஎஸில் வந்து இந்த பருப்பெல்லாம் விற்கிறாங்களாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து பருப்பெல்லாம் அவங்க வந்து மில் வச்சுருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து பருப்பு எடுத்துகிட்டு வந்து யூஎஸில் விற்கிறாங்க. அவங்க விற்கிற பருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பாலிஷ்டு பருப்பு. நான் வந்து யூஎஸில் கிடைக்கிற பருப்பும் அவங்க விற்கிற பருப்பும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிளேட்டில் இருக்கிற பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் யூஎஸில் வந்து லோக்கலாக வாங்கின பருப்பு தான், துவரம் பருப்பு. இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு அனுப்பின பருப்பு. ஸோ 2 பருப்புக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரெண்டுமே வந்து துவரம் பருப்பு தான், பட் பாலிஷ்டு ஒன் பாருங்கள், அப்படியே ரொம்ப க்ளீனாக ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அதில் ஒரு சத்துமே இருக்காது, ப்ரோட்டீன் வைட்டமின்லாம் ஒன்றுமே இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா அன்பாலிஷ்டு ஒன் வந்து ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சமைச்சி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். யூஸ்வலாக நான் வந்து யூஎஸில் வாங்குகிற பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 4-5 விசில் விட்டால் தான் நல்லா வேகும். பட் அவங்க எனக்கு அனுப்பின பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் விட்டால் போதும், ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிராண்ட் செக் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெசிபிக்குள்ளார போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கீரையை வந்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இங்கே வந்து நான் பேபி ஸ்பினாச் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாலக்கீரை யூஸ் பண்ணலாம், பாலக்கீரை தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த கீரையும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியை நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணி வேக வைக்கலாம். கொதிக்கிறதுக்கு முன்னாடி கீரையை போட்டு வேக வைக்காதீங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 3 to 4 minutes வேக வச்சா போதும். அதே மாதிரி கீரையை வேக வைக்கிறப்போ மூடி வச்சு வேக வைக்காதீங்க, ஓப்பனாகவே வேக வைங்க. ஸோ கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீரையை நல்லா வடிகட்டிட்டு அந்த அந்த வடிகட்டின கீரையை வந்து அரைச்சிக்க போகிறோம். அதே மாதிரி வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம தூக்கி போட போகிறதில்ல, அரிசி வேக வைக்கிறதுக்கு அந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்துக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ், சாப்பாட்டு அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். அதே மாதிரி துவரம் பருப்பும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப்பு. 2 கப் அரிசிக்கு 3/4 கப் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் கீழே மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதாவது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்புலாம் நம்ம கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் குக்கரில் வந்து கொஞ்சமாக வெண்ணெய் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ வெண்ணெயில் வந்து நான் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் வந்து நல்லா பொரிக்கட்டும். ஸோ பொரிச்சதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மிளகு பொடி ஆட் பண்ணுறேன், நல்லா இடிச்சிட்டு. நீங்கள் வேணால் டேரெக்டாக முழு மிளகு கூட சேர்க்கலாம், பட் எனக்கு அந்த மிளகு பிடிக்காது முழுசாக இருந்தால். ஸோ அதனால் நான் நல்லா இடிச்சிட்டு பொடியாக சேர்க்குறேன். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாலாம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன், ஒரு வெங்காயம். ஏன்னா அவந்திக்காவுக்கு வந்து இந்த சாதம் கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. ஏன்னா மிளகு பொடியெலாம் போட்டிருக்கோம், ப்ளஸ் நான் வேறு கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் பச்சை மிளகாலாம் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க கீரையை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க போகிறப்போ
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, காரப்பொடி, ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகப்பொடி, 3/4 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடனே நம்ம வந்து அரிசி பருப்பு ஆட் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் நல்லா கீரையை வந்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், ஒரு 3 to 4 minutes. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி பருப்புலாம் ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சுருங்க கீரையை. ஸோ இப்போ வந்து இன்னொரு தடவை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து அரிசி பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி பருப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ கழுவி வச்சுருக்கிற அரிசி பருப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரை வேக வச்சோம்ல, அந்த தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். டோட்டலாக நான் வந்து இங்கே 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 விசில் தான் விட்டேன், அதுக்கு மேலெலாம் விடலை. 2 விசில் விட்டாலும் அந்த பருப்பு எல்லாமே அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது, சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிராண்ட் வந்து ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தாளிப்பு ஆட் பண்ணுறேன். லைக் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் ஜீரகமும் பூண்டை வந்து ஒரு 2 பல் பூண்டு எடுத்து கட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து குக்கர் அந்த சாதத்தில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்காக லாஸ்ட்டாக இந்த தாளிப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கார்லிக் ஃப்ளேவரும் அந்த ஜீரகம் ஃப்ளேவர்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதுக்காக தான். ஸோ ஒரு தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சாதம் வந்து ரொம்ப உதிரியாலாம் இருக்காது, கொஞ்சம் வந்து கொல கொலன்னு தான் இருக்கும், ரொம்ப கொல கொலன்னு இருக்காது. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும், பட் ரொம்ப உதிரியாக இருக்காது இந்த சாதம். ஸோ நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக பருப்புலாம் வெந்திருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்மளோட சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் ரைத்தா தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி அந்த V2V பிராண்ட் பருப்பும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பை பை, டேக் கேர். அதே மாதிரி மறக்காமல் என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.